குடும்பம் கோயிலா குடும்பம் பாசமா எழுத்தில் புரிந்திடுமோ குடும்பம் தீபமா குடும்பம் தென்றல கணக்கி விளங்கிடுமோ அவ அழகுக்கு அறிவுக்கு நீ ஈடாவையாடா அவ டான்ஸ் ஆடினா இன்னைக்கு பூரா பாத்துக்கிட்டே இருக்கலாம் என்னமா டான்ஸ் ஆடுவா தெரியுமா மகாலட்சுமியே வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு போடா நீ போ நீ இல்லைன்னா 1000 பேர் இருக்காங்க என் பொண்ணை கட்டிக்க என்ன என்கிட்ட கொஞ்சம் வசதி இல்லை இந்த வாத்தியார் உத்தியோகம் தான் லஞ்சம் வாங்காத உத்தியோகம் என்கிட்ட பணம் இருந்ததுன்னா உன் பொண்ணை கட்டிக்கிறேன்னு என் வீட்டு வாசல்ல 1000 பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த பாருமகா நான் அவளை திட்டவனை தவிர அவ பேர்ல எனக்கு எவ்வளவு பாசம் தெரியுமா என்ன கொஞ்சம் பட்டுன்னு பேசுவா நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவா மத்தவங்க மாதிரி கார்ல போகணும்னு ஆசைப்படுவா ஏன் மகா இது தப்பா சொல்லு மகா நம்ம பொண்ணுக்கு என்னமா நம்ம பொண்ணு வேண்டாம்ட்டு போயிட்டானே அவ என்ன பெத்தவங்க கிட்ட மட்டு மரியாதை இல்லாம நடந்துக்குவாளா கூட பிறந்த அண்ணன் கிட்ட பாசம் இல்லாம நடந்துக்குவாளா குழந்தை மனசு மாதிரி குழந்தைகளோட குழந்தையா பழகுவாளே அவளை வேண்டாம்ட்டானே ஏன் மகா வேண்டாம்ட்டா இத பாருங்க பொண்ணுன்னு இருந்தா பல பேர் வந்து பார்க்கதான் செய்வாங்க சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது யார் யாருக்கு எங்கெங்கன்னு பகவான் எழுதி வச்சிருக்கானே அதை மீறி நம்மளால ஒரு கல்யாணத்தை பண்ண முடியுமா நம்ம பொண்ணுக்கு இதை விட நல்ல வரனா கிடைக்கலாம் இல்லையா இருட்டா இருக்குதுன்னு நினைக்கிறத விட அங்க விளக்கேற்றி வைக்கலாம் இல்லையா எனக்கு கூடதான் பெத்த வயிறு பத்தி எரியுது அவளுக்கு நான் என்ன குறை வச்சேன் உங்களை கேட்கறதுக்கு பயந்துகிட்டு அவ என்கிட்ட கேட்பா நானும் உங்களுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தெரியாம கொஞ்சம்னு அவ கேட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன் இதை என்னால வாங்கி கொடுக்க முடியலையே பெருமாளே என் பொண்ணுக்கு எப்பதான் மாங்கல்ய பாக்கி கிடைக்குமோ மகா 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 வேண்டாம் மகா ஹலோ பிரேம் ஹியர் சார் உங்களை பாக்குறதுக்கு யாரோ ஒரு ஆள் வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியுமா வர சொல்லட்டா சார் வர சொல்லுங்க வணக்கம் சார் வாங்க டேக் யுவர் சீட் தேங்க்யூ என்ன விஷயம் எனிதிங் அபிஷியல் உங்க தங்கச்சி விஷயமா என்ன திடீர் ஞானோதயம் வந்து என் தங்கச்சியை பிடிச்சிருச்சா உங்க தங்கச்சியை பிடிக்கலன்னு பார்க்காதவன் சொல்லலாம் இல்ல குருடன் சொல்லலாம் சார் 2 பேருமே நான் பாத்துட்டேன் என்ன குருடன் சொல்றீங்களா நான் குருடன் இல்லைங்க ஆனா அதிர்ஷ்டம் இல்லாதவன் என்ன சொல்றீங்க இந்தாங்க தண்ணிய குடிங்க பரவாயில்ல குடிங்க சொல்லுங்க எப்படி சொல்றதுன்னா இப்படி பொய் சொல்றவங்களதான் எனக்கு பிடிக்காது இல்லைங்க நான் சொல்ல போற உண்மை எனக்கு மட்டும்தான் நன்மை என்னால ராத்திரி நிம்மதியா தூங்க முடியும் என்னோட மனசாட்சி என்ன குத்திக்கிட்டே இருக்கு ஆனா நான் சொல்ல போறதை கேட்டு நீங்க எவ்வளவு வேதனைப்படுவீங்கன்றத நினைச்சா என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியலைங்க உங்க வேதனைய இப்படி நீங்க தயங்கி பேசுறது எனக்கு வேதனையா இருக்கு பிளீஸ் சொல்லுங்க சொல்றேன் ஆனா அதை வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க நீ சொல்ல போற விஷயம் உண்மைன்னு நான் எப்படி நம்புறது நான் எங்க அப்பா அம்மாவை தெய்வமா மதிக்கிறேன் அவங்க மேல சத்தியமா சொல்றேன் நான் சொல்றதெல்லாம் உண்மை சொல்லுங்க நீங்க சொல்ற விஷயத்த வெளியில யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன் சொல்றேன் உங்க தங்கச்சியை பார்க்க வந்தேன் ஆமா பார்த்ததும் பிடிச்சிருச்சு அப்புறம் ஏன் பிடிக்கலன்னு சொன்னீங்க நான் உங்க தங்கச்சியை வந்து பார்த்ததுக்கும் அவங்கள பிடிக்கலன்னு சொன்னதுக்கும் இடையில என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க சார் நீங்களும் என் தங்கச்சியும் தனியா பேசுனீங்க அங்கதான் சார் விதி விளையாடிடுச்சு அவங்க என்ன கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என் சம்பளத்தையும் உத்தியோகத்தையும் கேவலப்படுத்திட்டாங்க நான் அதுக்கு கூட வருத்தப்படல சார் சின்ன பொண்ணு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க மனசுல எவ்வளவோ ஆசைகளை கற்பனை பண்ணி வச்சிருக்கலாம் அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ இல்லையோ என் சம்பளம் பிடிக்கல நான் ஆட்டோல வந்தது பிடிக்கல மொத்தத்துல இந்த நடுத்தர வர்க்கத்து மனுஷனை மாப்பிள்ளையா ஏத்துக்க பிடிக்கல என் தங்கச்சிக்கு உங்களுக்கு பிடிக்கலையா அதோட எனக்கு பிடிக்கலன்னு என் வாயாலேயே சொல்ல சொன்னாங்க இல்லன்னா நீங்க அவங்களுக்கு தரிதனம் பிடிச்சவங்கன்னு வீட்டை விட்டு வெளியே துரத்துருவீங்களாம் அதனால அவங்க மனசு உடைஞ்சி தற்கொலை பண்ணிப்பாங்களாம் அதுக்கப்புறம் வரிசையா அவங்க அப்பா அம்மா செத்துருவாங்களாம்
இப்படிலாம் சொன்னா ஒரு மனுஷன் நான் என்ன சார் பண்ண முடியும்? இப்ப கூட நான் இதை ஏன் உங்ககிட்ட சொல்ல வந்தேன்னா, அவங்க மனசை புரிஞ்சுக்காம நீங்க பாட்டு மாப்பிள்ளைய பார்த்து ஜாதகம் பார்த்து செலவு மேல செலவு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க சார். முடிஞ்சா அவங்க கனவுகளை நிறைவேற்ற பாருங்க, இல்ல அவங்கள கனவு உலகத்துல இருந்து நெஞ்ச உலகத்துக்கு அழைச்சிட்டு வர பாருங்க. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க சார். சார், எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறந்துடாதீங்க. உங்க தங்கச்சியை போய் திட்டாதீங்க. முன்னெல்லாம் சினிமாவுக்கு போனாதான் கனவுகள் வந்துச்சு. இப்பெல்லாம் வீட்டுக்குள்ளேயே பெட்ரூம்லயே டிவி வந்துருச்சு. கனவுகள் மலிவாயிடுச்சு. அதனால அவங்களை எதுவும் சொல்லாதீங்க சார். நல்ல விதமா நல்ல மாப்பிள்ளையா பார்த்து அவங்க மனசுக்கு பிடிச்சவங்களா பார்த்து கட்டிவீங்க சார். சாரி, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். யூ ஆர் a great gentleman. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். வரேன் சார். உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு தயவு செஞ்சு இன்விடேஷன் வைக்க மறந்துடாதீங்க. ஓகே.